பவன் கல்யாண் ஒருத்தர் பேசுறாரு, தமிழ்லேயே பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, சனாதனத்தை ஒழிக்கணும்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்றாரு, சனாதனத்தை அழிக்கணும்னு நினைச்சவங்களெல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு. அப்படி நினைச்சவர் தான் அவர். செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நடக்கிற கூட்டத்தோட எண்ணிக்கை நீ வாழும் காலத்தில் உனக்கு நடக்காது. சனாதனத்தை வேறறுக்க காலமெல்லாம் உழைத்த பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இப்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற விழாக்களின் எண்ணிக்கையை நீ இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தாண்ட முடியாது. சனாதனத்தை ஒழிக்க நினைத்தவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுகிறார்கள். ஏனென்றால் உன்னால் சனாதனம்னா என்னன்னு வெளியே சொல்லவே முடியாது. எப்படி சொல்லுவ? சொன்னா வீட்டில் போனால் ஒய்ஃப் சோறு போட மாட்டாளே, உன் பிள்ளை உன்னை மதிக்காது. சொல்லுவியா ஒய்ஃப்ட்ட போய் நீ வேலைக்கு போகாத, இந்த உடை தான் கட்டணும், என் முன்னாடி வந்து என்ன அதிகாரமாக நிற்கிற, கீழே விழு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா செவில சேர்த்து அப்புவள மாட்டாளா? அதுவும் ஒரு ரஷ்ய பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா விட்ட அடியில் பவன் கல்யாணுக்கு பல்லு எங்கே போய் விழும்னு தெரியாது. சொல்லுங்க, தைரியம் இருந்தால் சனாதனம்னா என்னன்னு சொல்லு. சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது சொல்ல முடியுமா? பட்டியல் சமூகத்தவன் கோயிலுக்குள் வரக்கூடாது உன்னால சொல்ல முடியுமா? சூத்திரன் நல்ல பெயர் வைத்துக் கொள்ளக்கூடாது உன்னால சொல்ல முடியுமா? ஆனா சனாதனத்தை அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு. சரி, சனாதனத்தை அழிக்க நினைக்கிறோம், எதை அழிக்க நினைக்கிறோன்றதை நான் சொல்றேன். எது நிலையா வாழும் அப்படின்னு சொல்ற? சனாதனம் நிலையா வாழும். சரி, என்னடா சனாதனம்? அதான் நிலையா வாழும். சரி, எதிரா நிலையா வாழும்? அதான் சனாதனம்னு வாழைப்பழ காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர, இன்னைக்கு பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இந்த சமரசமற்ற சனாதன போராளிகள் இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் வந்து, சவால் விட்டு கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் வந்து சனாதனம்னா என்னன்ற விளக்கத்தை சொல்லட்டும். இல்லை சனாதனம்னா எல்லாரையும் ஒன்றா பார்க்குறது அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வாசிக்க தெரியுமான்ற சமத்துவத்தை சனாதனம்னு வாசிக்க கண்ணே வேறையா இருக்கு அவங்களுக்கு. அந்த கண்ணுக்குத்தான் ஈரோட்டு கண்ணாடி ஒன்று தேவைப்படுது. ஈரோட்டு கண்ணாடியை போட்டுக்கிட விரும்பலை அப்படின்னா ஈரோட்டு தடி தான் பேசியாகும். அந்த ஈரோட்டு தடி கொண்டு பேசியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் ஈரோட்டு தடி எடுத்து அடித்த அடியில் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சனாதனவாதிகள் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை கொள்கை வாரிசை பார்த்தும் அவர்கள் கதறினார்கள், அதற்கு அடுத்த தலைமுறை கொள்கை வாரிசை பார்த்தும் கதறுகிறார்கள். என்றால் அந்த அடிப்படை கொள்கையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாறுபடவே இல்லை என்கின்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. வீடியோ ரிலீஸ்னோடனே உங்களுக்கு தெரியும், ஆடியோ ரிலீஸுக்கு வேற கட்சி இருக்கு, வீடியோ ரிலீஸுக்கு ஒரு கட்சி இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி தமிழ்நாடே குமுறி எடுத்துச்சு, இந்தியாவே குமுறி அடிச்சது. இப்போ முந்தானேத்து ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவில் ஒரு சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு கோயம்புத்தூரை சேர்ந்த எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசுறாங்க. விஸ்வகர்மா சமுதாய சொந்தங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது? சூடு சொரணை இருக்கிறதா? உங்களுடைய குலத்தொழிலை பாதுகாக்க நாங்கள் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், தமிழ்நாடு அதை ஏற்க மறுக்கிறது, இதை எதிர்த்து நீங்க கோவப்பட வேணாமா அப்படின்னு. திராணி இருந்தா செருப்பு தைக்கும் தொழிலாளர்களையும் உட்கார வச்சு இதே வார்த்தையை நீங்க பேசுவீங்களா? விஸ்வகர்மா திட்டத்துல நீங்க ஏதோ ஒரு திட்டத்தை கொடுங்க, யாருக்குனாலும் நல உதவி கொடுங்க. தமிழ்நாட்டில் கூட தான் நலவாரியங்கள் இருக்கிறது. கைவினை கலைஞர்களுக்கான நலவாரியம் இருக்கிறது, நெசவாளர்களுக்கான நலவாரியம் இருக்கிறது, கலைஞர்களுக்கான நலவாரியம் இருக்கிறது. தொழிலுக்கான நலவாரியம் தான் அமைத்திருக்கிறோம். சாதிக்கான நலவாரியத்தை நம்ம அமைக்கல. சாதிக்கான நலவாரியத்துக்கு இன்னொரு பேர் தான் விஸ்வகர்மா யோஜனா. 18 தொழிலை செய்யக்கூடியவர்கள், பரம்பரையாக செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கூட்டி வைத்து ஊர் ஊராக போய் மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாரு. அது ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங். இப்போ இந்த அரங்க கூட்டம்னா எல்லாரும் வரலாம், அங்கே அப்படி கிடையாது. அந்த ஏரியா பக்கத்தே நம்மளை உள்ள விட மாட்டாங்க. கூட்டிட்டு வந்து அந்த சமூகத்தை ஆட்களை பூரா உட்கார வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி வாட்ஸ்அப்பில் வதந்தியை கிளப்புறதுக்காகவே உட்கார வச்சு மூளை செலவு செய்யப்படுகின்ற கூட்டம் அந்த கூட்டத்தை உட்கார வைத்து மூளை செலவை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசுவதற்கு தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார். என்னென்னு தூண்டி விடுறாருன்னா, உங்க சாதி உங்க தொழிலை செய்யக்கூடாதுன்னு அரசு சொல்லுதுன்னு. எந்த சாதியிடமாவது போய் ஐயா நீ நகை செய்யாத, ஐயா நீ பேகு தைக்காத நம்ம சொல்லியிருக்கோமா? தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருக்கிறதா? ஆனால் அப்படி சொன்னதா ஒரு கட்டுமானத்தை உருவாக்குறாங்க. இந்தி திணிப்புக்கு போட்ட அதே ஃபார்முலா இந்தியை படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. இந்தி யார் படிக்க வேண்டாம், திணிக்காதன்னு தானே நாங்கள் சொன்னோம். அதே ஃபார்முலாவில் இப்போ விஸ்வகர்மா திட்டத்துக்கும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஆபத்தான பாசிச போக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் அவர்கள் வேரூன்ற தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கலைஞருடைய இந்த வேலை பற்றி, நீலச்சட்டை கலைஞராக நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் இந்த புத்தகம் நமக்கு கண்முன்னால் இருக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. கலைஞரை நீலச்சட்டையில் தரிசிக்க நிச்சயமாக இந்த நூலை படியுங்கள். இந்த நூலில் இருக்கக்கூடிய பிற்சேர்க்கையில் இருக்கக்கூடிய பகுதிகளை நிச்சயமாக வாசித்து மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வருவார்கள். கீழ்வெண்மணியில் திமுக என்ன செய்தது? வருவார்கள். இன்னும் கொஞ்ச நாளில் வருவார்கள். மீண்டும் வருவார்கள்.
மீனாட்சிபுரத்தில் என்ன செய்தது வருவார்கள், கோயம்புத்தூரில் என்ன செய்தது வருவார்கள். அதற்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற ஒரு ஆயுத கிடங்காக இந்த புத்தகம் நமக்கு தொகுத்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை தொகுத்தளித்த பேராசிரியர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.